ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரின்சஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஈத் பிளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ நாளே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ரிப்பரேஷன்லாம் இருந்துச்சுல, அதுவும் அதுக்கப்புறம் நான் ஈதுக்கு என்னென்ன ட்ரெஸ்லாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். மஹராவோட ட்ரெஸ் தான் வந்து நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. அதோட லிங்க்கு முடிஞ்சால் நான் எங்கே வாங்கினேன் அப்படிங்கிறதுமே கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இன்ஸ்டாவில் இன்னும் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அதிலே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த புட்டிங் தான் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு, ப்ளூபெர்ரி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு. சரி ஓகே, இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருந்தோம். பட் ரொம்பவே ஈஸியாகவும் இருந்துச்சு. 1/2 லிட்டர் பால் வந்து நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த மிக்ஸை வந்து இதில் மிக்ஸ் பண்ணி ஃப்ரீசரோ இல்லை இதுலேயோ வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து செட் ஆயிடுது. அப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப எனக்கு வந்து ரொம்ப ஃப்ளேவர் கம்மியாக தான் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. பட் மறுநாள் சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது உங்களுக்கு எங்கேயாச்சும் கிடச்சிச்சு அப்படின்னாலுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது நான் யார்கிட்ட வாங்கினேன் அப்படிங்கிறதையுமே டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட டீட்டெயில் நம்பரெல்லாம் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அவங்களை கான்டாக்ட் பண்ணி கூட வாங்கிக்கலாம். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா மஹராவோட ஃபஸ்ட்டு இது ட்ரெஸ்ஸு. இது வந்து பிளாசோ மாதிரி எப்போவுமே இந்த ஃப்ராகு அதுக்கப்புறம் அந்த மாதிரி பேட்டர்னே வாங்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா இந்த வாட்டி கொஞ்சம் நியூ பேட்டர்னில் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாசோ எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் எப்பவும் போல் இந்த ஃப்ராகு இதுவுமே வந்து கொஞ்சம் போடுறப்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. கையெலாம் வந்து இதுக்கு தனியாக இருந்துச்சு. பட் இதை நான் போடவே இல்லை அன்னைக்கு. அது அம்மா வாங்கி கொடுத்தது. இது பார்த்திங்க அப்படின்னா வாங்கி ஸ்டிச் பண்ணியிருந்தேன் அன்றைக்கி. இது 3 ட்ரெஸ் தான் மஹராக்கு. பார்த்திங்க அப்படின்னா நாளே வந்து மஹராக்கு மெஹந்தி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத நாளே வந்து ரைட் ஹேண்டில் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் லெஃப்ட்டில் மட்டும் போடாமல் இருந்துச்சு. சரி அதுவும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மஹராக்கு போட்டுட்ருக்கேன். ஸ்டென்சில்ஸ் வச்சு தான் போட்டு ஃபுல்லாக அழிச்சிட்டா. எப்போவுமே சரி ஒரு ஈதுக்கு போடுறேன் அப்படின்னா ஒரு சின்ன ஃப்ளவர் போடுவேன். இது நல்லா தான் வச்சுருப்பா. இந்த வாட்டி வந்து ஃபுல்லாகவே எல்லாத்தையுமே அழிச்சிட்டா. மஹராவை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் போடுறதுக்கு எப்படியும் டைம் பார்த்திங்க அப்படின்னா அன்றைக்கி 12 அந்த மாதிரி ஆகிடுச்சு. நம்ம கையில் வந்து ஃபிங்கர்ஸில் போடும்போது இந்த மாதிரி டிஷ்யூ வச்சு ரேப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபேஸில் எங்கேயும் அப்பாமல் இருக்கும். ஸோ அதுக்காக எப்போவுமே இந்த மாதிரி தான் மஹராக்கு பண்ணுவேன். அதுக்கப்புறம் நானுமே அன்றைக்கி சொன்ன மாதிரி டைம் ரொம்ப ஆகிடுச்சு. ப்ளஸ் வந்து மெஹந்தி போடுற அளவுக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறதுனால சும்மா என்கிட்ட ஆல்ரெடி இந்த ஸ்டென்சில்ஸ் மட்டும் வச்சு போட்டுக்கிட்டேன். மறுநாள் காலைல பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஏர்லியாகவே எந்திரிச்சாச்சு. நான் மஹராவையும் குளிக்க வைக்கணும், தொழுக போகணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஏர்லியாகவே எந்திரிச்சு மஹராலாம் குளிச்சுட்டு காலையில் வந்து இந்த ட்ரெஸ் தான் போட்டிருந்தேன். இது வந்து எங்கே வாங்கினது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம கும்பகோணம் சீமாட்டியில் தான் அந்த ட்ரெஸ் வாங்கியிருந்தேன். இதை பற்றி நிறையா பேர் இந்த ட்ரெஸ்க்கு லிங்க் கேட்டிருந்தீங்க. இது வந்து 1600 800 சரியாக ஞாபகம் இல்லை, ரெண்டில் எதுவும் ஒன்று தான். இதுலேயும் வந்து நிறையா பேட்டர்ன்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. எனக்கு என்னமோ இது ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படிங்கிறதுனால இது வாங்கியிருந்தேன். என்னோடய ட்ரெஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த காட்டன் ட்ரெஸ் தான் இந்த வாட்டி எடுத்திருந்தேன். இந்த வாட்டி சாரீஸ் கூட நான் எதுவுமே வாங்கலை. இந்த ட்ரெஸ் வந்து நான் இன்ஸ்டா பேஜில் தான் வந்து வாங்கியிருந்தேன். ஒரு இன்ஸ்டா பேஜில் இந்த இன்ஸ்டா பேஜ் வந்து நான் என்னோடய இன்ஸ்டா பேஜில் வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கும் போது ஸ்டோரி செக் பண்ணி பாருங்கள், அதில் வந்து இருக்கும். ட்ரெஸ் மட்டும் போட்டுட்டு அங்கே இங்கேயும் ஆடிட்டுருக்கா. தலை ட்ரை ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்படியே தொழுவத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் தான் போயிருந்தோம். மஹராவையும் தொழுவத்துக்கு அழைச்சிட்டு போயிருந்தேன். பட் அங்கே போயிட்டு வாழ்த்தானே எப்பவும் போல் வாழ்த்தான் தான் பண்ணிகிட்டு இருந்தா. கேமரா பார்த்தோன்னே ரொம்ப இப்போல்லாம் வந்து அந்த கேமரா பார்த்து பேசுகிறது தான் அவளுக்கு வேலையாகவே இருக்குது. இன்ஸ்டாலேயும் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வ்ளாக் வந்து போட்டிருப்பேன். இன்ஸ்டா நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தொழுது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எப்போவும் போல் மார்னிங் ஸ்பெஷலாக தான் இருக்கும். அன்றைக்கி வந்து என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா இடியாப்பம், கறி, ரொட்டி,
அப்புறமா வந்து கடல் பாசி, முட்டை வட்டலப்பம் இதெல்லாமே வந்து அன்றைக்கி செஞ்சுருந்தாங்க. மகராவுக்கும் சாப்பாடு ஊட்டிட்டு நானும் அப்படியே சாப்பிட்டுட்டேன். அந்த புட்டிங் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுதான் வந்து இது ப்ளூபெர்ரி புட்டிங். இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட்டு ட்ரைன்னு தான் சொல்வேன். அதுக்கப்புறமா வந்துட்டு மாடியில் காலையில் ரூமில் அப்படி எல்லாத்தையுமே போட்டுட்டு போன மாதிரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெட்ஷீட்டெல்லாம் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஏன்னா நாள் மெஹந்தி போட்டிருந்ததுனால அன்றைக்கி ரூம் ஃபுல்லாக மெஹந்தியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இல்லையா. அதனால் வந்து மெஹந்தியை வந்து ஃபுல்லாக கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா பெட்ஷீட்லாம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பெட்ஷீட் பார்த்திங்க அப்படின்னா அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். 299 சம்திங் தான் இது. உங்களுக்கு லிங்க் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இது வந்து ஃபிட்டட் பெட்ஷீட்டு ப்ளஸ் வந்து இது குயின் சைஸ்க்குள்ளது மட்டும் தான் இருந்துச்சு, கிங் சைஸ்க்கு இல்லை. ஸோ இது வந்து 299 சம்திங்கில் தான் இருந்துச்சு. வேணுங்கிறவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் மகராக்க பண்ணிவிட்டு கொஞ்சம் டச்சப்லாம் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடியில் போய்ட்டு நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கோம். இந்த டைமில் மட்டும்தான் இந்த ட்ரெஸ் போட்டு ஃபோட்டோ எடுக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து வேறு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடுவோம், இல்லைனா ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக அழுக்காக்கிடுவான்னு தெரியும். ஸோ அதனால் போயிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே இன்ஸ்டாலேயும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அதுவும் செக் பண்ணி பாருங்கள். மகரோட ஹேர் ஸ்டைல் பற்றியும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. யாருக்கு ஹேர் ஸ்டைல் வீடியோ வேணுமோ சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் அப்படி வேணும் அப்படின்னா நான் வந்து இன்ஸ்டாவில் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி சின்னதாக ஷார்ட்டாக வந்து நான் உங்களுக்கு அதில் போடுறேன். சன்லைட்டை எடுத்தாலே வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே சூப்பராக தான் இருக்கும். அதுக்காக தான் மெயினாக மார்னிங் போய் எடுத்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் மகராக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டேன். ஏன்னா அது ஒயிட்டாக இருக்கிறதுனால சீக்கிரமாக அழுக்காக்கிடுவா அப்படிங்கிறதுனால ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம லஞ்சுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண போகணும். அன்றைக்கி பிரியாணி எப்பவும் போல் பிரியாணி, தால்ச்சா அது எல்லாமே செய்யணும். ஃபஸ்ட்டு எல்லா வெஜிடபிள்ஸையும் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது தான் ஞாபகம் வருது இன்றைக்கி நம்ம வீட்டில் மட்டன் பிரியாணி. ஏன்னா எப்போவுமே சிக்கன் பிரியாணி செஞ்சு பழகி போனதுனால மட்டன் பிரியாணிங்கிறத மறந்துட்டேன். அதுக்கப்புறம் மட்டனை ஃபஸ்ட்டு வேக போட்டுடலாம், ஏன்னா அது வேக டைம் எடுக்கும் அப்படிங்கிறதுனால நிறைய மட்டன்ஸ் எல்லாத்தையுமே போட்டுட்டு இஞ்சி பூண்டு கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் விசில் விட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பிரியாணி ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கிளிப்ஸ் தான் எடுத்திருக்கேன். நிறையா வாட்டி பிரியாணி ரெசிபி போட்டிருக்கேன் அப்படிங்கிறதுனால அந்தளவு நிறைய எடுக்கலை கிளிப்ஸ் எல்லாமே. அன்றைக்கி ஃபுல்லாக நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு நல்ல தூக்கம். ஏன்னா கொஞ்சம் காலையிலையும் ஏர்லியாக எழுந்திரிச்சிருக்கோம். நேற்று லேட்டாக ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால நல்லா தூங்கி எழுந்திரிச்சாச்சு. தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறமா நானும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டேன். மகராவுக்கும் வந்து ட்ரெஸ் சேஞ்சு. நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எப்படி மகரா இவ்வளோ அழகாக காட்டுறாங்க, ஹேர் ஸ்டைல் பண்ணுறதாகட்டும் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் எப்படி அப்படின்னு கேட்பாங்க. அது இதுதான் பாருங்கள். ஒவ்வொரு நேரம் வந்து மகரா போட்டுக்கிட்டுருவா. ஒவ்வொரு நேரம் வந்து இந்த ஹேர் ஸ்டைலுக்கும் ட்ரெஸ்க்கும் நான் படுற பாடு இப்படி தான் இருக்கும். நிறைய பேர் பார்க்குறப்ப என்ன தெரியுது அப்படின்னா, அவன் வந்து டக்குன்னு போட்டுக்கோ ஹேர் ஸ்டைலுக்கும் காட்டுவா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் அப்படி இல்லை. எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது. சில நேரம் கண்டிப்பாக காட்டுவா தான்.
இந்த பாவாடை பார்த்திங்க அப்படின்னா கீழே உள்ளது மட்டும் நம்ம தஞ்சாவூரில் தான் ஏதோ ஒரு ஷாப்பில் வாங்கினது. வாங்கிட்டு மேலே வந்து சிஸ்டர்-இன்-லா வந்து ஆரி ஒர்க் போட்டாங்க. நான் எப்போவும் ஸ்டிச் பண்ணுற இடத்துல தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸ்டிச்சிங் எப்போவுமே நான் எங்கே கொடுப்பேன் அப்படிங்கிறதுமே உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மகராக்கு மேக்கப்ஸ்லாம் அந்தளவுலாம் போட மாட்டேன். வந்து லைட்டாக ப்ளஷ் மட்டும் அப்பப்போ எப்போயாச்சும் போட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு அழகாக இருக்குமே அப்படிங்கிறதுனால போட்டிருந்தேன். அன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா மகரோட காஸ்ட்யூம் இப்படி தான் இருந்துச்சு. நியூவாக வந்து அன்றைக்கி ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணியிருந்தேன். பாவாடை சட்டைக்கு ரொம்பவே நல்லா மேட்ச் ஆகிருந்துச்சு. இதோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இன்ஸ்டாலையும் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அதுலேயும் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஈவினிங் போல் பார்த்திங்க அப்படின்னா நிறைய கெஸ்ட்டெல்லாம் வந்துருந்தாங்க. மகராக்கு ஒரே ஜாலி தான். எல்லா பசங்களாம் வந்துருந்ததுனால எல்லோரும் சேர்ந்து விளையாண்டுட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. அப்படியே பார்த்திங்க அப்படின்னா டைம் ஓடுறதே தெரியாமல் ரொம்ப டைம் சீக்கிரமாக ஓடிடுச்சு. நைட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மகராக்கு சாப்பாடெலாம் கொடுத்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு அவளையும் தூங்க வச்சிட்டேன். சீக்கிரமாகவே அன்றைக்கி அவளும் தூங்கிட்டா. மறுநாள் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு காலையில் ப்ரைடல் மேக்கப் இருக்குது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கு எல்லாமே திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வைக்கிறது அந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் இருந்துச்சு. மகராவை தூங்க வச்சிட்டேன். தூங்க வச்சதுக்கப்புறமா அந்த வேலையெல்லாம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டேன். பட் நானும் தூங்கிட்டேன் சீக்கிரமாகவே. ஒரு 2 மணி 3 மணிக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா எந்திரிச்சிட்டேன். ஒரு 4 மணிக்கு நம்மளுக்கு வந்து இன்றைக்கி கார் இருக்குது. நாளும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இதனால ரொம்ப பிஸியாக தான் போயிருக்கும். மறுநாள் காலையில் எந்திரிச்ச உடனே நம்மளுக்கு ப்ரைடல் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் எந்திரிக்கிற வரைக்கும் கஷ்டமாக இருக்கும். எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா அந்தளவுக்கு தெரியாது. அப்புறம் டக்குன்னு கிளம்பிட்டு அதுக்கப்புறமா வந்து என்னோடய ப்ரைடல் ஒர்க்குக்கு வந்து கிளம்பி போயாச்சு. ரொம்ப தூரமாக இல்லை, அதுதான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. இங்கே பக்கத்தில் வந்து ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அங்கே தான் போயிருந்தோம். அன்றைக்கி வந்து நம்ம ஹிந்து பிரைட் தான் அட்டன் பண்ண போயிருந்தோம். அவங்க வந்து சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் பார்த்திங்க அப்படின்னா முன்னாடியே பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம எப்போவுமே நம்ம அங்கே போயிட்டு என் கூட வந்து ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க தான் வந்து சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அவங்க பார்த்திங்க அப்படின்னா நம்ம கூட வரமாட்டாங்க, டைம் இருக்காது அப்படிங்கிறதுனால அவங்களே பண்ணி வச்சுருந்தாங்க. பட் நம்ம எல்லாருக்குமே நம்ம தான் வந்து ப்ரீ ப்ளீட் பண்ணுவோம். ஸோ போயிட்டு அவங்களுக்கு வந்து அன்றைக்கி என்கேஜ்மெண்ட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிள் மேக்கப், ரொம்ப ஹெவியாக வேணாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்ட மாதிரியே தான் மேக்கப் பண்ணியிருந்தோம். அவங்க ரொம்ப ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். ரொம்ப சூப்பராக பேசினாங்க. அவங்க ஃபேமிலியே ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா பேசினாங்க. அவங்களுக்கு மேக்கப் வந்து ரொம்ப மேக்கப் பிடிச்சிருந்துச்சு. சிம்பிளான மேக்கப், நியூட் லிப்ஸ்டிக்கு, அப்புறமா வந்து மெஸ்ஸி பிரைட் அந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்ட மாதிரியே அவங்களுக்கு மேக்கப் சூப்பராக பண்ணி முடிச்சாச்சு. ஒரு 7:38 அந்த மாதிரி டைமுக்கெலாம் வந்து அவங்களோட மேக்கப் ஃபுல்லாக முடிச்சிட்டேன் நான். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்களோட ஃபேஸ்லேயே பாருங்கள் அவங்களோட மேக்கப் அவங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் கேட்ட மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. அவங்களோட ரிவ்யூ கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு மேக்கப்பை முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இங்கேருந்து ஒரு 1/2 hour 45 minutes தான் வந்து வீடு இருந்துச்சு. ஸோ சீக்கிரமாகவே வீட்டுக்கு போய் சேர்ந்தாச்சு. ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா வெளியில் போகலான்னு பிளான் இருந்துச்சு. எங்கே அப்படின்னா ஈத் அப்படின்னாவே நம்ம ஊரில் வந்து பெருநாக்கொல்லப்படுவாங்கள்ல, அங்கே தான் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ வந்து ஒரு 7 போல் தான் கிளம்புனோம். 7 போல் போயிட்டு அங்கே போயிருந்தோம். மகராக்கு தான் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அங்கே போயிட்டு எல்லாரையும் பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு இருந்தா. எந்த இதுலேயுமே ஏற்றுறதுக்கு பயமாக இருந்துச்சு. ரொம்ப தொட்டியெல்லாம் கார் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ரொம்ப ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்துச்சு. அப்படிங்கிறதுனால இந்த ட்ரெயினில் மட்டும் மகரா வந்து ஏற்றிருந்தேன். அதுவே அவளுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு.
நாங்கள் போகிறப்ப பார்த்திங்க அப்படின்னா அந்தளவு கூட்டம் இல்லை, வரும்போது சரியான கூட்டமாயிடுச்சு. நாங்கள் வந்து இந்த பெரிய ராட்டினத்தில் மட்டும்தான் ஏறியிருந்தோம். இங்கே வந்து பிரேக் டான்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே இருந்துச்சு. மஹராக்கு பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக இருக்கான்னு. அங்கே வந்து டாய்ஸ்னால் மஹராக்கு சாஃப்ட் டாய்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அந்த சாஃப்ட் டாய்ஸை பார்த்துட்டு தான் எங்களை கூப்பிட்டு காட்டிகிட்ருக்காங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுட்டுமே பார்த்திங்க அப்படின்னா அங்கே நிறையா இருந்துச்சு. வடைலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஷவர்மா வரைக்கும், ஃப்ரைடு சிக்கன்லேருந்து எல்லாமே இருந்துச்சு. நாங்கள் அந்த ராட்டினம் மட்டும்தான் ஏறணும். ஏறிட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்து கிளம்பியாச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் வர ரொம்ப கூட்டம் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. மஹரா வேறு அழைச்சிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நேரத்தில் வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. என்னோட ஈத் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.